ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு. இதோட போதும்மா, வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி போங்க, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டேம்மா. நம்ம தூங்குவோமா? தூங்கவா? அதுக்குள்ளையா? இப்போதானே சாப்பிட்ருக்கீங்க. அதான் நான் சாப்பிட்டேன்லம்மா. சாப்பிடாம தானே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதான் அப்போ நைட்டு சாப்பிடாமலும் தூங்கக்கூடாது, சாப்பிட்ட உடனேயும் தூங்கக்கூடாது. என்ன, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடணும். சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? பசிக்குது, அதனால சாப்பிட்றோம். கரெக்ட். நம்ம உடம்புல எனர்ஜி இல்லாம ஆகும்போது அதுக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்கும்? அதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து. நம்ம சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைச்சிருமா? சாப்பிட்ட உடனே எப்படிமா எனர்ஜி கிடைக்கும்? டைஜஷன் ஆன பிறகுதான் எனர்ஜி கிடைக்கும். வெரி குட் அப்பு, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நேராக டைஜஷன் ப்ராசஸ்க்குள்ளே போய் சத்துக்கள் தனியாக வேஸ்ட் தனியாக பிரிக்கப்படும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்படியாபா? அப்படித்தான். இந்த ப்ராசஸ்க்கு எல்லாம் ஒரு டைம் ஆகும்ல. ஆமா. நம்ம பாடியில் உள்ள இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ட உடனே டைஜஷனுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓ, அப்ப நம்ம சாப்பிட்டோன்னே தூங்க போனா டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டா நடக்காது, அப்படிதானே? அப்படித்தான். நம்ம உடம்பும் ஒரு மிஷின் மாதிரி தான். அதோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போதான் தூக்கமும் சரியா இருக்கும், டைஜஷன் ப்ராசஸும் சரியா நடந்து நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம் வரும், சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அப்படியாபா? ஆமாப்பா. சரிம்மா, இனிமேல் நான் சாப்பிட்டு 2 hours கழிச்சு தூங்குறேன். ஓகே டார்லிங், சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும். லேட் நைட் சாப்பிட்டு லேட்டாக தூங்கக்கூடாது. நம்ம உடம்புக்கும் நம்ம ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுத்தாதான் மறுநாள் மார்னிங் பிரிஸ்காக எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்க முடியும். சரி